அரசியல்வாதிகளை பொறுத்தளவு மிக மிக முன்னேற்றமான காலகட்டமாக ஜூன் 2026 வரைக்கும் இருக்க போகுது. உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்க கட்சியில மதிப்பு மரியாதைகள் கிடக்கிறது, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுமே இருக்குங்க. இதில் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த ஒரு வருடம் பூராவே இந்த மாதிரி பலன்கள் தானா அப்படின்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சியை வச்சு தான் நம்ம இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த கிரகங்கள்லையுமே சில நேரங்களில் வக்ரம், அதிசாரம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இந்த குரு பகவானோட தன்மையில் இருக்கும். அப்போ ஒரு சின்ன சின்ன ஆய்சோலேஷன் இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் வரைக்குமே சொல்லலாம். ரொம்ப நல்ல உங்களை கொண்டு போகுது. ஏதாவது கிடைக்காத, ரொம்ப நாளாக கிடைக்காத பணம், வராத பணம் திரும்பி வர்றது, அதே மாதிரி பேசாதவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறவங்க திரும்பி வந்து பேசுறது, உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்க போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் உங்களை வந்து ஒரு ரெகக்னிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு செய்யக்கூடிய தன்மை. நீங்கள் ஒரு வெளி இடங்களுக்கு போகும்போது இவரா இந்த மனுஷரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்க போகுது. பிள்ளைகள் வந்து போட்டித் தேர்வுகள் எழுதுனீங்கனாலும் சரி, எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கனாலும் சரி, அதில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக ஜூன் மாதம் 2026 வரைக்கும் இருக்க போகுது. ரொம்ப உங்களோட ரிசல்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். எப்படி எதில் கவனமாக இருக்கணும்?